டேய் நில்றா, வண்டியை நிறுத்துறா. எங்க இருந்துடா வர? சார் என்ன திருப்பதிக்கு வேண்டிட்டு இருக்கீங்களா? ஓகே, செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியை ஓரம் கட்டு. இதை வச்சுக்கோங்க. ம். என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா? புது எஸ்ஐ. புது இசையா? ஆமாம். வணக்கம் சார். என்னடா இருக்கு பாக்ஸில்? பிட்சா சார், கிரீன் பிட்சா. எங்க இருந்து வர? இங்கே பாடியில இருந்து வர சார். எங்க போய்கிட்டு இருக்க? சார் அது நுங்கம்பாக்கம் ஸ்டெல்லிங் ரோடு சார். ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார், கொஞ்சம் விடுங்க சார், டைம் ஆகுது. ம். ஏய், செக் பண்ணு. எஸ் சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் இதில் கஞ்சா இருக்கு சார். சார் இல்லை சார். சார் அது பிட்சா சார். ஏய் சார் சார், கூட்டிட்டு வாங்க. சார் சார் விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அற்புதமான கஞ்சா தான். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் ஏய், இது எவ்வளவு பெரிய கிரைம்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார், பெரிய கிரைம் தான். மாட்டினா 10 வருஷம் தண்டனை கிடைக்கும் சார். லாரியா லோடு போயிட்டு தான் சார் இருக்கு சார், விட்டுருங்க சார். ஏய், நீ நிறைய பேசுற. இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்க, இதோட பெரிய நெட்வொர்க் என்னன்னு சொல்லுடா. சார் விடுங்க சார், நான் ஒரு சாதாரணமான பையன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பசங்களுக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். யூத்தை மொத்தம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மைதான் சார், ரொம்ப பேட் ஹேபிட் சார். இந்த தடவை விட்டுருங்க சார், நான் இனிமே பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ஏய், உன்னை தூக்கிட்டு போய் உதைக்கிற உதையில மத்தவனுக்குலாம் பயம் வரும்டா. சார் கேஸ் போட்டாலும் நிக்காது சார். இந்த மாதிரி 100 கேஸ் போட்டாங்க சார், இது வரைக்கும் ஒண்ணு கூட நிக்கல. எம்ஆர்ஓ ரேஞ்ச் உள்ள ஆபீசருக்கு முன்னாடி பிடிச்சி சீஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கேஸ் போடணும். ஏய், படிக்கலனா கூட எனக்கு எல்லாம் தெரியும் சார். திருட்டு கம்யூனிட்டி ஓவராவா பேசுற. யூஸ்லெஸ் ஃபெலோ. சார் சத்யநாராயண் சார், என் மேல 3rd டிகிரி பயன்படுத்தினீங்கன்னு நான் ஜட்ஜு சார் முன்னாடி சொல்லுவேன். ஏய், சார் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். உங்களுக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற? தெரியும் சார், உங்களுக்கு முன்னாடி இருந்தவருக்கு 5000 ரூபா கொடுப்பேன் சார். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு 10000 ரூபா கொடுக்குறேன் சார். போலீஸ்காரன்னா உனக்கு அவ்வளோ கிண்டலா போச்சாரா? வீடு கட்ட பர்மிஷன் கொடுக்க 1 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. வாட்டர் கனெக்ஷனுக்கு 50000 ரூபா, ஸ்கூல் ஃபீஸுக்கு 2 லட்சம் ரூபா, நல்ல ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கடான்னா 10 லட்சம் ரூபா கேட்குறானுங்க. கண்ணா பின்னான்னு ரேட்டு ஏறி கிடக்கும். உனக்கு பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்கா? சார் சார் ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார், நான் ஒரு சின்ன பையன் சார். சரக்கு வித்தா எவ்வளோடா கிடைக்கும்? இந்த ஊர்ல என்ன சார் கிடைக்கும்? ஒரு கிலோக்கு 2000. இதே பெங்களூரா இருந்தா 5000 ரூபா கிடைக்கும் சார். அங்க சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு சார். நம்ம ஊர்ல இந்த மாதிரி கம்பெனி வந்தா நிறைய கிடைக்கும் சார். எல்லா செலவு போக மொத்தத்துல ஒரு 20000 ரூபா நிற்கும் சார். இருங்க சார், இந்த 5000 ரூபாய் இப்போ வச்சுக்கோங்க சார், மிச்சம் நான் அப்புறமா தரேன். ப்ளீஸ் சார். மாசத்துக்கு 15000 ரூபா. மீதி பணத்தை என் வீட்டுக்கு கரெக்டாக அனுப்பி வை. கான்ஸ்டபிள் சார், என் வீட்டு அட்ரஸை இவங்ககிட்ட கொடுத்தானு. ஓகே சார். சொல்லுங்க, யார் வேணும்? சார் அனுப்புனாரு பாப்பா. அது அது என் பேரு மகேஷ். எல்லாரும் என்ன செல்லமா மகேன்னு கூப்பிடுவாங்க. இந்த 10000 ரூபாவை வீட்டுல கொடுக்க சொன்னாரு. ஓ, கொடுங்க. என்னம்மா இருக்கடா. நீங்க நல்லா படிப்பீங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சிபிஎஸ்சில 9th கிளாஸ் படிக்கிறீங்க, கரெக்டா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பேட்ஜில் இருக்கிற முதல் லெட்டர் ரொம்ப கூர்மையா தெரியுதா? அதை வச்சு உன் அறிவை, யூனிஃபார்மை வச்சு உன் ஸ்கூல, இதோ கையில வச்சிருக்க புக்கை வச்சு உன் கிளாஸ சொன்ன, கரெக்டா? ஓ, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? அது உங்க அப்பா கேப்பார்ல, யார்கிட்ட பணம் கொடுத்தேன்னு சொல்லணும்ல. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு நான் ஒரு பொண்ணுதான், உங்க பொண்ணு கிட்ட கொடுத்தேன்னு சொல்லுங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்கிறா. ஐயா சத்யநாராயண் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களாமே, உண்மையாவா? ஆமா, பிடிச்சானுங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டானுங்க. அடிச்சானுங்களாடா? நல்லா. அது மட்டும் இல்லை சித்தப்பா, அடிச்சு அடி ஒட்டமெல்லாம் வலிக்குது. சரி, அதை விட போனா போகுது. சரி, வியாபாரத்தை ஆரம்பிச்சா இல்லையா? அந்த வேலையா தான் இருக்க. ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? கொண்டு வந்தியா? எவ்வளவு வேணும்? பேக்கெட்டை கொடு. இந்தாக்கா, ரொம்ப அருமையான சரக்கு, சூப்பரா இருக்கும்.
பக்கத்தூர் சரக்கா, நல்ல குவாலிட்டி. ஆமா, நீயே விக்கலாம்லக்கா, நல்ல கமிஷன் கிடைக்கும். ஏய், புரோக்கர் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட சொல்லாத. என்னக்கா நீ? போ. சாரிக்கா. ஆமா, காலேஜ்ல என்ன நடக்குது? அதுவா, ராகிங் நடக்குது. பாய். பாய்க்கா. கபடி 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 கபடி. எங்க அப்பா கிட்ட 2000 rupees 3 நாளா கேட்டுட்டு இருக்கேன். 1 ரூபாய் கூட கொடுக்கல. ரோஹிணி, you must be getting your pocket money, right? பாக்கெட் மணியா? பாக்கெட் மணி கேட்டனே என் பாக்கெட்டே எடுத்துட்டாரு எங்க அப்பா. உனக்கு தான் இஷ்டத்துக்கு செலவு பண்ண இல்ல நான் போறேன். 1 ரூபாய் செலவு பண்ணுவான். 1000 ரூபாய்க்கு டிஃபன்ஸ் சாப்பிடுவான். டிஃபன்ஸ்னா என்னடி? டிஃபன்னா தெரியாதா? நம்ம ஸ்கூல்ல ஏகப்பட்ட பேர் கேண்டீனே ஓபன் பண்ணிருக்காங்க. டிஃபன்னா தெரியாதா? ஹாய் நீரஜா, எப்படி இருக்க? ஹாய். Bye. பை. நீ வேணா பாரு, இவன் செட் ஆயிட்டானா அப்புறம் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். ஆ, ஆமா, நீங்க என்ன இங்க? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க அப்பாவை பார்க்கலான்னு கிளம்புனேன். போற வழியில உங்க ஸ்கூல்ல அதான் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க சுடிதார்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன நீங்க எங்க பாத்தீங்க? FB-ல பார்த்தேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட கொடுத்துருக்கேன். ஓ. அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஓ ஷூர். இந்த 2000 புடிங்களே. எனக்கு எதுக்கு? வேண்டாம். இல்ல வேண்டாம். பாக்கெட் மணியா வச்சுக்கோங்க. பரவாயில்ல, புடிங்க. செலவு பண்ணலன்னா அடுத்த வாட்டி நான் பார்க்கும்போது வாங்கிக்கிறேன். சரியா? இல்ல, பரவாயில்ல, வச்சுக்கோங்க. பாய், வரேன். ஒரு வாரம் டைம் ஆகும். என் சர்வீஸ் வேணும்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் வந்திருக்காரு. ஹாய். ஹாய். ஆக்சுவலா 3 நாளா நான் ஊர்ல இல்ல. ஓ, உங்களை பார்க்கலான்னு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்னது இது? 1000 rupees. வேண்டான்னு சொல்லிட்டு நானே அதுல இருந்து 1000 எடுத்துட்டேன். அப்பா பாக்கெட் மணி கொடுத்த உடனே கொடுத்துடுறேன். திஸ் இஸ் வெரி பேட். நீங்க என் சத்யநாராயண் சார் பொண்ணுங்க. யூ ஆர் லைக் எ குயின். இத புடிங்க, செலவு பண்ணிக்கோங்க. வேண்டாம். புடிங்க. வேண்டாம். இப்போ என்னோட ஃபீல் வெரி எம்பாரஸ்டு. ப்ளீஸ். அடடா, செலவுக்கு வச்சுக்கோங்க. முழு பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா கொடுங்க. நான் போகணும். ஸ்கூல் பெல் அடிச்சிட்டாங்க. கேட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீரஜா, ஆ. FB ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்களுக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷலா உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹோம்மேட். தேங்க்ஸ். யாருக்கும் கொடுக்காதீங்க, உங்களுக்கு மட்டும்தான். பாய். நீ அன்னைக்கு கொடுத்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வீட் சாக்லேட்ஸ் அதெல்லாம். அப்படியா? ம். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானதுல. நீ சாப்பிட்டல, நீ நல்லா தானே இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. வேணும். வேணுமா? இந்த கஞ்சா சிகரெட். ராகுல் அங்கிள் வேணான்னு சொன்னாரு, கபில் அங்கிள் பிடிக்க சொன்னாருன்றதெல்லாம் இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். வேணும். அப்படின்னா செலவாகும். எவ்வளோ? ஒரு முத்தம். ம். ஏய், அப்ப வேணாண்ணா விட்டுரு. அப்படின்னா எனக்கு 2 வேணும். ஹே, 2 என்ன வேணுமா? பாக்குற நீ? ரேங்க் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுவா, ஹாஃபில இல்லைன்னா கொஞ்சம் டல் ஆயிட்டேன். ஏய், மறுபடியும் இங்க பாத்தியா, இதான் நம்ம ஏரியா. என்ன கூப்பிட்டோன்னே வந்துட்ட? கிக்குக்காகவா இல்ல எனக்காகவா? உனக்காக தான். என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுமா? நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? பைத்தியக்காரி, வா உள்ள. எப்படி இருக்கு என்னுடைய பேச்சுலர் வீடு? முந்தானேத்து ஸ்டாம்ப்ஸ் கொடுத்தல, ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஸ்டாம்ப்ஸ் இல்லடா செல்லம், அது அதுக்கும் மேல தெரியுமா? அப்படின்னா என்ன? ஜிக்கு, ஆசிடு, டைக்ளோன், இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையாடா செல்லம். அது எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். மறுபடியும் அது எடுத்துக்கணும்னு தோணும். எனக்கு வீட்டுக்கு கூட உங்க வேணும். அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா? அவருக்கு என் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்ல. அவருக்கு எப்பவும் பணத்தை பத்தி தான் கவலை. அப்புறம் எங்க அம்மா பார்ட்டி கிளப்னு போறது, இல்லனா நகையை மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்த வேண்டியது. ஆமா, உங்க அப்பா தான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காருல, நீ ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கலாம்ல. எவ்வளோ இருந்தாலும் இல்லாத மாதிரியே இருக்கணுமா? இல்லனா ஏசிபிக்கு டவுட் வந்து என்கொயரி பண்ணுவாங்களாமா. சொந்தக்காரங்களே வேணும்னு மாட்டி விடுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. சரி விடு, ட்ரெஸ் அவுத்தரலாம்ல, கசங்கி போயிடும்ல. வீட்டுக்கு வேண்டாம், போனா மாட்டிப்ப. வீட்டுக்கு போனா நான் மாட்டிக்குவேன். ஏய், என்கிட்ட எதுக்கு இப்படி வைக்கப்படுற? நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டியா என்ன? என்னது இது? இதெல்லாம் வேண்டாம்.
ஏய் அத வேணான்னு சொல்ற? உங்க ஸ்கூல்ல நிறைய பேர் இது வேணான்னு சொல்லி தான் அபார்ஷன் செய்யறதுக்கு ஆர்எம்பியை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நீ கூட அந்த மாதிரி செய்யணுமா என்ன? நீ எவ்வளவு தெளிவான பொண்ணு. ஆ? ஆ? மஹி குடு. இந்தா மஹி இந்த புடி. ஓ விஷயம் ஓகே. அப்ப என் விஷயம் என்ன? மஹி குடு. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ்.